நீங்கள் இப்போ இந்த வாட்டர் கேனை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்கன்னா, இவங்க வீட்டில் எத்தனை வாட்டர் கேன் வாங்கியிருக்காங்க, எத்தனை வாட்டர் கேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத காமிக்க போகிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. நேற்று வந்து நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து இந்த வாட்டர் கேனில் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருந்தேன். உடனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டா பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் எல்லாருமே ப்ராப்பராக இந்த வாட்டர் கேனில் பாட்டிலில் ஊற்றி இவ்வளோ லிட்டர் குடிக்கணும், ப்ராப்பராக இவ்வளோ இத்தனை இவ்வளோ 1 டேக்குள்ளே இவ்வளோ லிட்டர் குடிக்கணும்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு எப்பப்பெல்லாம் தாகம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் குடிச்சிப்பாங்க. ஒருத்தர் எப்படி குடிப்பாங்கன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணி தாகம் இருக்கும், அதுமாதிரி குடிச்சிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற அளவு குடிச்சிக்கிறாங்களா, ஏற்ற அளவுக்கு குடிக்காமல் இருக்காங்களான்றது தெரியாது. ஆனால் தேவையான அளவுக்கு குடிக்கிறாங்கன்றது மட்டும் ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என் பையனுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து என் பையன் வாட்டர் கேன். இதுதான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான். இந்த அளவு தான் தண்ணி எடுத்துகிட்டு போவான் கரெக்டாக. எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே ஒரே ஒரு குட்டி கிளாஸில் வந்து தண்ணி குடிப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்டு முடிச்சுனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டு போயிடுவார். சாயந்தரம் வந்துட்டு இது ஃபுல்லாக காலி பண்ணி கொண்டு வருவான் ஒன்று. இல்லை அப்படின்டா அதில் வந்துட்டு இவ்வளோ திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும். அதேமாரி சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டு எதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுக்க போகிற டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுப்பார். அவ்வளோதான். இதுதான் அவரோட பழக்கம். நைட்டு தூங்கிட்டனையும் திருப்பி காலையில் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் வந்து தண்ணி குடிக்கிற பழக்கம் அவருக்கு கிடையாது. செகண்டு, இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இத்தனை இயர்லேருந்து இத்தனை இயர் வரைக்கும் இருக்கிறவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அதை வந்து எந்தெந்த பாட்டுக்கெலாம் போய் சேருதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். செகண்டு அப்படி பார்த்திங்கன்னா இது எங்கள் பாப்பா, அது பொண்ணுது. இந்த 2 வாட்டர் கேனுமே அவள் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாள். அவங்க வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க. இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக இருக்க தண்ணியை வந்துட்டு எம்டி ஆக்கி தான் கொண்டு வருவாங்க. அப்படியே அவங்க தாகடங்காது. வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை தண்ணி குடிக்கிற வேலையாக தான் இருக்கும். கடன் செப்பல் கழட்டி போட்டுன்னு தண்ணி குடிக்கிற வேலை தான் பண்ணுவாங்க. இந்த 4 வாட்டர் கேனுமே அவங்களுக்கு தான். இந்த 2 வாட்டர் கேன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஒரு வாட்டர் கேன் வந்து நைட்டு வந்துட்டு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு பக்கத்தில் வச்சுப்பாங்க. இதில் வந்து என்ன மிஞ்சி போனால் இவ்வளோ தண்ணி மிச்சம் காலையில் இருக்கும், இல்லைனா இவ்வளோ இருக்கும். இவ்வளோ தண்ணி குடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து தண்ணி நைட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. அவர் ஏதாச்சும் ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்து வச்சுப்பார், அதில் ஒரு பாதி காலி பண்ணிவிடுவார். அதேமாரி தான் பாப்பாவும் ஒரு பாதி காலி பண்ணிவிடுவாள். இப்போ வந்து இதை வந்துட்டு நைட்டு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை வந்துட்டு ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டா. இந்த பாட்டில் வந்ததுலேருந்து தான் அந்த பாட்டில் எடுக்கிறது கிடையாது. இந்த பாட்டில் வந்ததுனே இந்த பாட்டில் வந்து நைட்டு வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 300 ml இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க பாப்பாவுக்கு. இதை வந்து ஃபுல்லுமே காலி பண்ணிவிடுவாள். இல்லைனா இவ்வளோன்னு இருக்கும் லாஸ்ட்டாக, அதுவுமே வச்சுருந்துப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2 பேருக்குமே நைட்டு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கிறதால கம்பல்சரி தண்ணி குடிப்பாங்க. இது இவங்க. நம்ம பாடிக்கு ஏற்ற அளவு தான் தண்ணி குடிக்கணும்ல, அதுக்கு மீறி நிறையாவும் தண்ணி குடிக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. இதில் தான் நான் வாட்டர் கேனில் பிடிச்சி குடிப்போன்னு சொல்லிட்டு இது கிடையாது. எனக்கு வந்து தண்ணி வந்து எப்போயுமே ரொம்ப தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். பசி அந்த அளவுக்கு எடுக்கவே எடுக்காது. தண்ணி மட்டும் நல்லா தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். தண்ணி வந்து எவ்வளோ நாளும் குடிச்சிட்டே இருப்பேன். அது ஒரு கணக்கவே இல்லாமல் போகும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5. இது வந்து ஆனால் 6வது வாட்டர் கேன். 6வது வாட்டர் கேனில் இவ்வளோ இருக்குது. இது வந்து வாட்டர் கேனில் கணக்கு எடுத்து குடிக்கிறதுன்னு மட்டும் கிடையாது. நான் இப்போ வந்து இந்த ரூமில் இருந்துட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் நடுவே வந்துட்டு கிச்சன் இருக்கும். கிச்சனில் வந்து தண்ணி இருக்கும். உடனே ஒரு சொம்பில் கொஞ்சம் குட்டி சொம்பு தான் வச்சுருப்போம். அந்த சொம்பில் தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன் வெளியே. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருப்பேன். இந்த வாட்டர் கேனில் குடிச்சிட்டே இருப்பேன் வழக்கம் போல். அங்கே வெளியே வச்சுட்டு திருப்பி நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அதெல்லாம் அந்த இடத்துக்குலாம் இந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டே சுற்றிட்டு வரேன். ஆனால் வந்துட்டு உள்ளே நுழையும் போது அந்த வாட்டர் டப்பு வந்துட்டு பக்கத்தில் கண்ணில் பட்டுட்டு உடனே அதில் கொஞ்சம் குடிச்சிட்டு திருப்பி உள்ளே போக ஆரம்பிப்பேன். இது வழக்கமாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப தாகம் எடுக்கும். தண்ணி தாகம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கிறதுமே ரொம்ப நல்லது. வந்துட்டு இந்த வீடியோவோடு சேர்ந்து நான் வந்து சில வந்துட்டு வாட்டர் சார்ட்டெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது பிரகாரம் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அது பிரகாரம்லாம் தண்ணி குடிக்கணுன்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் இது மாதிரி தான், இந்த தண்ணி அளவு மாதிரி தான் குடிச்சிட்ருக்காங்க. அதே போல் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்க. இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் வந்து சார்ட் பிரகாரம் பார்த்தா நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது போட்டிருக்குது. அது மாதிரிலாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இவ்வளோக்களவு ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து தண்ணி எவ்வளோ டெய்லி குடிக்கணும் அப்படின்றத வந்துட்டு வீடியோவாக வந்து போட்டிருப்பாரு. அவரோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அவரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவர் சொல்கிறபடியுமே நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்தாலுமே அவர் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அதை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆனால் கண்டிப்பாக தேங்க்யூ. நான் எப்படி மறந்தேன்னு தெரிலங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சிம்பா குட்டி தான். சிம்பா அவ்வளோவா கூப்பிட மாட்டோம், லக்கி தான் கூப்பிடுவேன். இவர் வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி குடிப்பார் டெய்லி.